அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் எது குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தமிழில் 1 by 1 என்ன பண்ணிட்டு வரோம், டாப்பிக்காக முடிச்சுட்டு வந்துட்டுருக்குறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி அறநூல்கள் அப்படின்றத நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மேலும் தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் தொண்டில் 1 by 1 ஒரு தலைவர்களாக நம்ம என்ன பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம் அப்படின்னா பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். ஓகேங்களா? ஸோ அதில் 1 ஹவருக்கு முன்னாடி கூட சி. லக்குவனார் குறித்து நம்ம டீட்டெயில்டாக வீடியோ பதிவு செஞ்சுருக்கோம். ஓகேங்களா? மேலும் தமிழின் தொன்மை மற்றும் திராவிட மொழிகள் எல்லாமே நம்ம டாபிக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதன் அடிப்படையில் பொருள் கூறுகவுமே என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஓகேங்களா? ஸோ அழகு 1 இருக்கட்டும், அழகு 2 இருக்கட்டும், 2 இடங்களில் பொருள் தருக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஒரு பொருள் குறித்த 2 சொற்கள், இருபொருள் குறித்த பல சொற்கள் அப்படின்னு மாதிரி நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ பொருள் கூறுகளிலிருந்தே இந்த முறை உங்களுக்கு 4லிருந்து 6 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் நம்ம அப்படின்னா, இந்த பொருள் கூறுக கிட்டத்தட்ட 6ஆம் வகுப்பு இருந்து 12ஆம் வகுப்பு புதிய புத்தகம் மற்றும் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு பழைய புத்தகம், இது எல்லா பொருள் கூறுகமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு 1 by 1 நம்ம வீடியோ பதிவு கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த ஒரு மிஸ் ஆகாமல் இந்த வீடியோ பதிவில் ஃபுல்லாகவே 6th புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருள் கூறுகவும் ஒரே வீடியோ பதிவில் நம்ம பார்த்து முடிச்சுருவோம். ஸோ அதே மாதிரி 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? மொத்தமாக பொருள் கூறுக எத்தனை இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 3000 பொருள் கூறுக கிட்டத்தட்ட இருக்குது. ஓகேங்களா? எவ்வளோ இருக்குது? 3000 பொருள் கூறுக என்பது இருக்குது. நம்ம 1 by 1 டெய்லியுமே பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்கள் எழுதி வைத்து படித்துக்கொள்வது நல்லது. ஓகேங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் ஃபஸ்ட்டு பொருள் கூறுக நிருமித்த அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா உருவாக்கிய. ஓகேங்களா? நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய. விளைவு அப்படின்னா என்ன? வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. சமூகம் என்பது ஒரு மக்கள் குழு. சமூகம் என்பது மக்கள் குழு. அசதி என்பது என்ன அப்படின்னா சோர்வு. ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல்கோள். ஆழி அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்க? கடல் அப்படின்னு தான் சொல்லுவோம். மேதினி அப்படின்னா என்ன அப்படின்னா உலகம். மேதினி அப்படின்னா உலகம். ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளப்பூட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா அறிய விரும்பாமை. உள்ளப்பூட்டு அப்படின்னா என்ன? அறிய விரும்பாமை. தொன்மை என்பது என்ன? பழமை அப்படின்னு சொல்கிறோம். திங்கள் அப்படின்னா நிலவு. ஓகேங்களா? சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய திங்களை போற்றுதும் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் வரும். ஓகேங்களா? ஸோ திங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா நிலவு. கொங்கு அப்படின்னா என்ன அப்படின்னா மகரந்தம். அலர் அப்படின்னா என்ன அப்படின்னா மலர்தல் அப்படின்னு சொல்கிறோம். அலர் அப்படின்னா என்ன அப்படின்னா மலர்தல் அப்படின்னு சொல்கிறோம். திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம். திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம். பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. மேரு அப்படின்னா இமயமலை. மேரு என்றால் என்ன அப்படின்னா இமயமலை. ஓகேங்களா? நாமநீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல். நாமநீர் அப்படின்னா என்ன அப்படின்னா அச்சம் தரும் கடல். அலி அப்படின்னா கருணை. ஓகேங்களா? ஸோ காணி என்பது நில அளவை குறிக்கும் சொல். 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அரைக்காணி, முக்காணி இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி காணி என்பது நில அளவை குறிக்கக்கூடிய சொல். மாடங்கள் என்பது மாளிகையின் அடுக்குகள். சித்தம் அப்படின்னா உள்ளம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிணறு என்பதை குறிக்கக்கூடிய சொல். இது புக் பேக்கில் வரும். ஸோ அதையுமே நம்ம போட்டுருவோம். ஓகேங்களா? கிணறு என்பதை குறிக்கக்கூடிய சொல் என்னென்னா கேணி. மாடங்கள் என்பதன் பொருள் என்னென்னா அடுக்குகள். இயன்றவரை அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா முடிந்தவரை. ஓகேங்களா? ஒருமித்து அப்படின்னா ஒன்றுபட்டு. ஔடதம் அப்படின்னா என்ன? மருந்து. ஔடதம் அப்படின்னா மருந்து. மாசற அப்படின்னா குறை இல்லாமல். சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்து. சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்து. தேசம் அப்படின்னா நாடு. தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி. மூத்தோர் என்றால் பெரியோர் என்று அர்த்தம். ஓகேங்களா? மேதைகள் என்றால் அறிஞர்கள் என்று அர்த்தம். மாற்றார் அப்படின்னா மற்றவர் என்று அர்த்தம். மாற்றார் அப்படின்னா யார்? மற்றவர். நெறி என்றால் என்ன? வழி. நெறி அப்படின்னா வழி அப்படின்னு அர்த்தம். வற்றாமல் அப்படின்னா குறையாமல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நன்றி எறிதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிறர் செய்த உதவியை மறவாமை அப்படின்றது. ஒப்புரவு அப்படின்றது எல்லோரையும் சமமாக பேணுதல். நட்டல் என்பது நட்பு கொள்ளுதல். நட்டல் என்பது நட்பு கொள்ளுதல்.
நந்தவனம் என்பது என்ன அப்படின்னா பூஞ்சோலை. நந்தவனம் என்பது பூஞ்சோலை. பார் அப்படின்றது உலகம். ஓகேங்களா? சரி, மேலே என்ன பார்த்தோம்? மேதினி அப்படின்னாலும் என்னென்னு பார்த்தோம்? உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் பார்த்தோம். ஸோ இதே மாதிரி தான், அதாவது இந்த உலகத்தை ஒரே ஒரு பொருள் குறிக்கக்கூடிய பல சொற்கள் அப்படின்ற ஒரு டாபிக் வருது பார்த்தீங்களா? ஸோ அந்த டாப்பிக்கில் இப்படி தான் நம்ம படிக்கணும். அப்போ உலகம் அப்படின்றதுக்கு வந்து என்ன பேர் இருக்குது? மேதினின்னு இருக்குது, பாருன்னு இருக்குது. இது மாதிரி கீழேயும் இனிமேல் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வரக்கூடியதை நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு தொகுத்து தனியாகவும் நாங்கள் கொடுப்போம், இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, பண் அப்படின்றது இசை அப்படின்னு அர்த்தம். இந்த பண் அப்படின்றது உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஆல்ரெடி கேட்கப்பட்ட வினா தான் இந்த பண் அப்படின்னால் இசை. இளைத்து அப்படின்னா பதித்து. ஓகேங்களா? ஓகே, இதில் இருக்கக்கூடிய எதிர்ச்சொல் வந்து பாருங்கள். உதித்த அப்படின்னா மறைந்த. இதை மட்டும் உங்களுக்கு என்ன அப்படின்னா மாற்றி வந்திருக்குது. ஓகேங்களா? சரி, நம்ம பார்த்துக்கலாம். இதை வந்து என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வேறு டாப்பிக்கில் வர்றது நம்ம எடுத்து விட்டுறலாம். ஓகேங்களா? இதை நீங்கள் எழுத வேண்டாம். அடுத்தது வந்து மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற. மரம் அப்படின்னா வீரம். சமர் அப்படின்னா போர் அப்படின்னு அர்த்தம். எக்களிப்பு அப்படின்னா பெருமகிழ்ச்சி என்று அர்த்தம். நல்கும் அப்படின்னா தரும் என்ற அர்த்தம். களம் என்பது என்ன? கப்பல். ஓகேங்களா? களம் என்பது கப்பல். இந்த கப்பலை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கப்பலுக்கும் நிறைய பேர் வந்து உங்களுக்கு வரும். களனி என்றால் வயல். கடலுக்கும் உங்களுக்கு நிறையா பேர் வரும். ஆழி அப்படின்னா கடல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கதிர்ச்சுடர் அப்படின்னா கதிரவனினுடைய ஒளி. கதிரவனின் ஒளி. மின்னல் வரி அப்படின்னா மின்னல் கோடு. மின்னல் வரினா மின்னல் கோடு. அரிச்சுவடி அப்படின்னா அகரவரிசை எழுத்துக்கள். மெய் அப்படின்னா உண்மை. தேசம் அப்படின்னா நாடு. மேலே வந்து ஒரு நாடுக்கு வந்து ஒரு விளக்கம் பார்த்தோம். ஓகேங்களா? தண்டருள் அப்படின்றது குளிர்ந்த கருணை. பனி என்பது தொண்டு. கூர் என்பது மிகுதி. எய்தும் அப்படின்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். எய்தும் அப்படின்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். செம்மையருக்கு, சான்றோருக்கு. எல்லாரும் அப்படின்னா எல்லா மக்களும். ஏவல் அப்படின்னா தொண்டு. ஏவல் அப்படின்னா தொண்டு. அல்லாமல் அதை தவிர. பராபரமே மேலான பொருளே. சுயம் என்பது தனித்தன்மை அப்படின்னு சொல்கிறோம். சுயம் என்பது என்ன? தனித்தன்மை. உள்ளீடுகள் அப்படின்றது உள்ளே இருப்பவை. அஞ்சினர் என்பது என்ன? பயந்தனர். கருணை என்பது இரக்கம். வீழும் அப்படின்றது விழும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆகாது முடியாது. முற்றும் முழுவதும். மாறி மலை. மாறி மலை. கும்பி வயிறு. இந்த இதுவுமே உங்களுக்கு என்னது? ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். பூதளம் அப்படின்னா பூமி. பார் அப்படின்னா உலகம். நீள்நிலம் அப்படின்னா பரந்த உலகம். நீள்நிலம் அப்படின்னா பரந்த உலகம். இதோட வந்து உங்களுக்கு 6ஆம் வகுப்பு முழுமையாக முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? நம்ம அடுத்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு வந்து பார்க்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு பொருள் கூறுக முடித்ததுக்கப்புறம் பிரித்தெழுதுக நம்ம போட்டுருவோம். சேர்த்தெழுதுக, எதிர்ச்சொல், இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் வைஸாமே இருக்கக்கூடிய மொத்தமாக தொகுத்து 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு புதிய புத்தகம், பழைய புத்தகம் எல்லாமே நம்ம என்ன பண்ணிடுவோம்? தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ 1 by 1 கொடுத்துருவோம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.